இதுல இருக்கக்கூடிய ஜான் பிரிட்டோன்றது நபர் யாரு? இந்த நபருக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் என்ன தொடர்பு? இதுதான் வலைத்தளங்களில் கேட்கக்கூடிய கேள்வி. முதலாவது ஜான் பிரிட்டோன்ற நபர் இங்க கைது செய்யப்படல. அவரு வெளிநாடுல எங்கேயோ பெரிய லெவலில் தலைமறைவாகி பல வருடங்களா இருக்காரு. எனவே இந்த ஜான் பிரிட்டோன்றவன் மிக மோசமான ட்ரக் லார்டு. இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே சிண்டிகேட் வச்சு கடலோர பகுதிகளை கடத்தக்கூடிய ஸ்மக்லிங் கும்பல். இந்த கும்பலுடைய ஜான் பிரிட்டோன்றது ஆதவ அர்ஜுனோட சித்தப்பா தான். அதாவது லீமா ரோஸோட தம்பி தான். என்ன இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஜான் பிரிட்டோ விஷயத்துல அப்படின்னா, ஆதவ் எந்தெந்த அமைச்சரவையில் இருக்காரு, விளையாட்டுத்துறை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அவர் முக்கியமா பிடிச்சிருக்குது ஒன்னு, அதிக டெண்டர் கிடைக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை. அந்த நெடுஞ்சாலைத்துறையோட ஒன்னொன்று வச்சிருக்காரு கையில. அது தெரியுமா, இங்க தமிழ்நாட்டில் மைனர் இருக்குல்ல, ஸ்மால் அண்ட் மைனர் ஹார்பர் இருக்குல்ல, ஹார்பர் அதாவது துறைமுகங்கள், அதாவது மாநில அரசு கீழே துறைமுகங்கள் இருக்குது. 17 துறைமுகங்கள் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வருது. இந்த 17 துறைமுகம் வச்சிருக்க எவனோ அவன் தான் கடத்தல உச்சத்தில் இருப்பான். கடத்தல்